ஹலோ சொல்ஜர். இவன் பார்க்க போறது யாரா அப்படின்னா பேட்மேனை பத்தி. நீ சொல்றது ஹாலிவுட் பேட்மேன், நான் சொல்றது கோலிவுட் பேட்மேன். அரியண்ணா யார் தெரியுமாடா? பேட்மேன் அவரு. தான் உழைப்பாலேயே தன்னை செதுக்கிய பேட்மேன்டா. பம் பம். டாக்டர் ஹரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலத்தில் வந்து ஓஹோடு இருந்தார். இன்னைக்கு எப்படி அட்லி அண்ணனும் லோக்கி அண்ணனும் வந்து மிகப்பெரிய டாக்டராக பார்க்குறாங்களோ அந்த மாதிரி மிகப்பெரிய டாக்டராக இருந்தவர் தான் நம்ம ஹரி. பட் என்ன பிரச்சனை பண்ணா, கடந்த சில ஆண்டுகளாக வந்து அவர் எடுத்த படங்கள் எதுவுமே சரியாக ஓடல, எல்லாம் ட்ரோல்மெண்ட்லாம் மாறிடுச்சு. தலைவனே வந்து வீதிக்கு இறங்கி வந்து ப்ரமோஷன் பண்ணியும் ஒருத்தரும் படம் பார்க்கறதுக்கு வரல. இந்த நிலைமைக்கு என்ன காரணம்? இது ஏன் ஃபாலோ ஆனாரு? இவருடைய ஆர்ஜின் ஸ்டோரி என்ன? பேட்மேன் ஆர்ஜின் ஸ்டோரி கடந்து வந்த பாதை என்ன அப்படின்றது தான் இதுதான் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நாள் 3 லட்சம் இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணீங்கன்னா 4 லட்சத்துக்கு வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்ஜிஸ். ஓகே சொல்ஜிஸ், ஓரா போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கோலிவுட் கந்தசாமி. ரைஸ் ஆஃப் ஹரி. அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹரியண்ணா வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தவர் தான். தலைவன் தூத்துக்குள்ள தான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே. எங்கள் அப்பா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மளிகை கடை வச்சிருந்தாரு, அதாவது ஒரு பலசரக்கு கடை. தெரியுதா? புரியுதா? இந்த ரெஃபரன்ஸ் எங்கெல்லாம் வந்துச்சு தெரியுதா? 5000 ரூபாய் இருந்தா புட்டி கடை வைப்பேன், 50000 ரூபாய் இருந்தா மளிகை கடை வைப்பேன், 5 லட்சம் ரூபாய் இருந்தா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்போம்ல, யாருக்கிட்டையும் கையெந்திரிக்கணுன்ற அவசியம் இருக்குல்ல. அதெல்லாம் இங்கிருந்து வந்தது தான். தலைவன் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்த உடனே ஒரு 4 ஷார்ட் ஃபிலிமு எடுத்த உடனே வந்து டைரக்டர் அது மாதிரிலாம் தலைவன் வரல. தலைவன் வந்து பல வருஷம் கஷ்டப்பட்டு டைரக்டர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் அசோசியேட்டாகவும் ஒர்க் பண்ணி தான் வந்து தலைவன் ஃபீல்டுக்கே வந்தது. குறிப்பா சொன்னா அப்படின்னா ஒரே ஒரு டைரக்டர் அவரு கூட டிராவல் பண்ணலாம் இல்ல, தலைவன் ஏகப்பட்ட டைரக்டர்ஸ் கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணி இருந்திருப்பாரு. குறிப்பா சொன்னா அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய டைரக்டரா இருந்தவர் தான் பாலச்சந்தர். பாலச்சந்தர் கூட கல்கி படத்துல வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணி இருப்பாரு. அப்புறம் நாசர் தெரியுமா, அவர் டைரக்ட் பண்ண படம் தான் அவதாரம். தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ காப்பிரைட்டு காப்பிரைட் மட்டும் என்னைக்கு ஒழியாது போல. உன்னை புடிச்சது விடாது, தொத்தின்னு பின்னாலே வரும். நாசரோட படம் தான் வந்து அவதாரம். அந்த படத்துல வந்து அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணி இருப்பாரு. அதே மாதிரி டேரக்டர் சரண் கூட நம்ம ஏகேவோட அமர்கலம் படம் தெரியுமா, அதையும் தலைவன் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணி இருப்பாரு. இந்த மாதிரி பெரிய டேரக்டர் கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்ட சினிமா கத்துக்கிட்டு தான் தலைவன் வந்து டேரக்டராக மாறினது. காத்திருந்து கண்ணி வச்சோட பிடிச்சிருக்கேன். சரியா சொல்லலாம், எடுத்த ஃபர்ஸ்ட் படம் வந்து தமிழ். அந்த படம் வந்து பெருசா ஓடல அப்படின்னா கூட அந்த படத்தோட வந்து ஸ்கிரீன் பிளே டைலாக் அதெல்லாம் வந்து விமர்சன ரீதியா வந்து பாடிட்டு இருப்பாங்க. தலைவனுக்கு ஒரு சில ஐகானிக்கான சில விஷயங்கள் இருக்கும். தலைவன் என்ன பண்ணுவான், ஒரு வட்டாரத்தை எடுத்துக்கோ, அப்படி கதை வந்து இங்கிருந்து அங்க போறது அதெல்லாம் இப்பதான் மாதிரிலாம் கிடையாது. ஒரு வட்டாரத்தை எடுத்துக்கிட்டா அந்த வட்டார சுத்திய படம் எடுப்பாரு. உதாரணம் சொல்லணும்னா அருள் படம் எடுக்கலாம், சொல்லலாம் ஆறு படம் சொல்லலாம். ஆறு படம் வந்து சென்னையை சுத்தி நடக்கும். அருள் படம் பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு வட்டாரத்துல அது ஒரு விஷயம் நடக்கும். சாமி பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு வட்டாரத்துல நடக்கும். இந்த படம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டைலாக்ஸ்ல இருந்து ஸ்கிரீன் பிளேல இருந்து தலைவன் பக்கா பண்ணியிருப்பான். அதே மாதிரி தலைவனுக்கு ஒரு ஐகானிக்கான சில விஷயங்கள் இருக்கும். என்னன்னா படத்துல தலைவனோட பேர் போடும்போது கோவில் கோபுரத்தை காட்டும். அப்படி அது எந்த படமா சரி கோவில் கோபுரத்தை தான் தலைவனோட பேர் வரும். டைரக்ட் பை ஹரி அப்படின்ட்டு எதுக்கு முன்னே டைலாக் பேசுறது பயங்கர பவர்ஃபுல்லா பஞ்சா பேசுறதுன்ட்டு தலைவன் வந்து பயங்கர ஃபன் பண்ணிருப்பா. அப்படி அதே மாதிரிலாம் வந்து அவர் பண்ண படத்திலேயே ஃபன்னாவும் வயலண்டாவும் இருந்த எனக்கு பிடிச்ச படம் பார்த்தீங்கன்னா வந்து வேலு. அதுல இருக்கிற டைலாக்கள் இன்னைக்கு வந்து மீம் மெட்டெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அவன் தெளிஞ்சு நிதானத்துக்கு வரதுக்குள்ள அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கணும். எங்க ஊரில் எப்போதுமே கெட்டதே நடக்காதுடா அப்படின்னு பாட்டு போச்சோட கொளுத்திடுவாடுங்க காட்ட. அண்ணே சக்கரப்பாடி கொளுத்திட்டு போயிட்டானே, எறும்பு கூட யாரையுமே கிடைக்காதுடா. ஏன் பல்ல பிடிக்கிட்டீங்களா? ஸோ வந்து தலைவன் இந்த மாதிரி படம் பண்ணியிருப்பாரு. பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் படம். ஒரு காலத்தில் கமர்ஷியல் கிங்குன்னு பார்த்தா தலைவன் தான். கமர்ஷியல் படம் எடுத்து தலைவன் நல்லா கட்டுறதே கிடையாது. சூர்யா விக்ரமான ஆக்டர்ஸை வச்சு நல்லா பயங்கரமான படம் கொடுத்துருக்காரு. சூர்யா வச்சு எடுத்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டான ஒரு படம் பார்த்தீங்கன்னா வந்து சிங்கம். இவரோட ரைஸும் அதான், ஃபாலுமே அதான். என்ன சொல்ற, போலீஸ் வச்சு எடுத்துருப்பாரு. அது பயங்கர ஹிட்டா இருந்திருக்கும். என்னைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இவர் போலீஸ் வச்சு பார்த்தாருன்னா அந்த படம் வந்து பயங்கர ஹிட்டு அப்படின்ற மாதிரி தான் கணக்கு. ஏன்னா சாமி படம் எடுத்திருப்பாரு. சாமி படம் வந்து விக்ரமுக்கு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். அதே மாதிரிதான் சிங்கமும் சூர்யாவுக்கு வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். சிங்கம் படத்தை மட்டுமே நார்த் இந்தியால இருந்து சவுத் இந்தியா வரைக்குமே ஏகப்பட்ட மொழிகள்ல வந்து ரீமேக் பண்ணி இருப்பாங்க சிங்கம் படத்தை. என்ன சிரிக்கிற? ஓ நம்ம அஜய் தேவ்கனுக்கு குறுக்க வந்துட்டாரோ, நாக்கிலே குங்குமப்பூ ப்ரோ. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. இதே மாதிரி இவர் எடுக்கிற படங்கள்ல வந்து பெரும்பாலான படங்கள்ல மாமனாருக்கு ஒரு மரியாதை அப்படின்ட்டு இவர் மாமனாரை கூட்டு நடிக்க வச்சிருவாரு. உன்னை அசிஸ்டன்ட் கமோசரா ப்ரமோட் பண்றோம்ல, அது யாரு? விஜயகுமார். அவரே மாமனாரு. விஜயகுமார்
விஜயகுமாரோட பொண்ணை தான் வந்து இவர் கல்யாணம் பண்ணிருப்பாரு. ஸோ அதனால வனிதால ஐயா அது வேற குடும்பத்தை கோவம் பண்ணிடாத, வனிதா கலா இல்ல, விஜயகுமாரோட பொண்ணை தான் வந்து கல்யாணம் பண்ணிருப்பாரு. ஸோ வந்து மறைய நிமித்தமா ஒரு ரோல் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. இவருக்குன்ட்டு ஒரு பெஸ்டான ஒரு ஹீரோஸ் யார் பாத்தீங்க அப்படின்னா 3 பேர், சூர்யா, விக்ரம், அப்புறம் விஷால் அண்ணன். விஷால் அண்ணன் வச்சு தாமிரபரணி பார்த்திருப்பாரு, பயங்கரமா இட்டா இருந்திருக்கும். பூஜையுமே இட்டு தான் ஒரு வகையில. வாழைப்பழகான மட்டும் மறக்கவே மாட்டேன், சோப்பாட்டு கழுவி கொடுப்பாங்க தெரியுமா, அதை பார்த்ததுல இருந்து சூரிய காமெடி மோசம் வேணா நோ வேண்டாமா வேண்டாமா, அது மட்டும் நல்ல காமெடி சொல்றதப்பா. சூர்யா வச்சு 6, வேலு, சிங்கம் இதெல்லாம் எடுத்திருப்பாரு, பயங்கர ஹிட்டு. விக்ரம் வச்சு அருள், சாமி இதெல்லாம் எடுத்திருப்பாரு, இதெல்லாமே ஹிட்டெல்லாம் ஆயிருந்திருக்கும். அருள் வந்து பெருசா போல, சாமியானுக்கு பெருசா போலனாலும் அது வந்து ஓரளவுக்கு வந்து ஹிட்டான ஒரு படம் தான், கிரிட்டிக்கலா நல்ல படம் தான். இந்த மாதிரி தன்னோட வாழ்க்கையில ரைஸா வந்து பெருசா போயிட்டு இருக்கும் போது இடியா வந்து விழுந்தா தான் இவரோட ஃபால். அதுதான் இந்த சீக்வல் சாபம். உண்மையிலே சீக்வல் சாபத்தால யாரு பாதிக்கப்பட்டாங்க இல்லையோ, தலைவன் தான் முக்கியம் பாதிக்கப்பட்டது. ஃபால் ஆஃப் டைரக்டர் ஹரி. ஹரியானா பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலுக்கு மெயின் ரீசன் என்னன்னா சிங்கம் படம் தான். சிங்கம் படம் ஒன்னால இவர் வந்து பயங்கரமான ஒரு பேர் கிடைச்சது, பயங்கரமா பாப்புலர் ஆனாரு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா சிங்கம் ஹிட்டுக்கு அப்புறம் எங்க பார்த்தா சூர்யா ஃபேன்ஸ் தான், டிவி தந்தா சூர்யா தான் அப்படின்ட்டு எங்க பார்த்தா சூர்யோட பேர் தான் பரவாயில்ல இருந்துச்சு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஹிட்டான படம் இந்த சிங்கம். சன் பிக்சர்ஸ் வாங்கினாங்க, ஒரே விளம்பரமா போட்டு படத்தை பயங்கரமா ப்ரமோட் பண்ணி ஓட வச்சிட்டாங்க. இப்போ என்ன ஆச்சு, ஹரி எங்க போனாலும் சிங்கம் டு எப்போ எடுப்பீங்க, சிங்கம் டு எப்போ எடுப்பீங்க சொல்லுங்க அப்படின்ட்டு சூர்யா ஃபேன்ல இருந்து ஹரி ஃபேன் வரைக்கும் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அதுதான் வந்து இந்த பாட்டு கல்ச்சர் தலையெடுக்கிற காலம். அந்த படம் நல்லா இருக்கா இல்லையோ, ஓடிச்சோ ஓடலையோ, புதைச்ச படத்தெல்லாம் கூட்டு வந்து பாட்டு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா, அந்த காலம் அப்பதான். சரியா சொன்னா அதிக பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு படம் எடுத்து அந்த கதையை முடிக்கிறதுக்கு ஃபைன் கரெக்டா எடுப்பார், நல்லா பண்ணுவார். பட் அவர்கிட்ட ஒரு சீக்குவல் படம் கொடுத்தீங்க அப்படின்னா அது நல்லா எடுப்பாருன்னா அதான் கிடையாது. ஒரு டேரக்டருக்கு டேரக்டருக்கு வராது இல்லையா, அந்த மாதிரி தான் இவர் சீக்குவலை வந்து கரெக்டாக கொண்டு போவது தெரியாது. ஏன்னா இருக்கிற படங்கள் எல்லாமே அங்கேயே ஆரம்பிச்சு அங்கேயே முடிஞ்சிடும், திரும்பி அந்த கதை இருக்கிறதுனா எடுக்கலாம் முடியாதுன்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்த ஒரு கதையை சிங்கம் 2 எப்போ எடுப்பீங்கன்ட்டு அவரை போட்டு டாக்ஸி பண்ணனால தலைவர் வந்து சோறுக்கு பேர் வைக்கிறதுக்கு பதிலா பேருக்கு சோறு வச்சுட்டாரு. சிங்கம் 2 ஒரு பாடணும், அவர் கதை எழுதணும் அப்படின்ட்டு அதை இப்படி மாத்தி அப்படி மாத்தி படம் எடுத்தாரு சிங்கம் 2 அப்படின்ட்டு. சிங்கம் 1 எண்டிங்லயே அனுஷ்காக்கு சூரியன் கல்யாணம் ஆயிடும். கரெக்டா கல்யாணம் ஆகி தான் போயிட்டு இருப்பாங்க. ஹரியோட மாமனார் வந்து சூர்யாவுக்கு பேசும்பொழுது சரி மிஸ்டர்ஸ் வந்து காரணம் இருக்காங்க, அவங்க தெரிய வேணா அப்படின்னு வாங்க கல்யாணம் ஆச்சா நினைச்சுட்டு இருப்போம். கட் பண்ணி இதுல வந்து வேற ஹீரோனை காட்டுன்றதுக்காகவே காண ஆள அப்படின்ட்டு கதையை மாத்திட்டாரு. என்ன ஒரு புத்திசாலித்தனம், வேணும்ட்டு அஞ்சிக போத்துடைய காட்டுன்றதுக்காகவே இந்த மாதிரி ஒரு திறமைகளை பார்த்திருப்பாரு. இதுவே பல பேர் வந்து கன்ஃபியூஷன் ஆகி போச்சு. அது எதுக்கு ஞாபகப்படுத்திருக்கேன், என்ஜாய் பண்ணலாம் நீங்க வேற. அதே மாதிரி வந்து படத்துல வந்து தேவையில்லாத ஆக்ஷன் அது இதுன்ட்டு படத்தை ஒரு கமர்ஷியலா இல்லாம அது ஓவர் ஆக்ஷனா போய் படம் வந்து கிரிட்டிக்கலா வந்து பெருசா பல பேர் செட் ஆகல. உண்மைதான், எனக்கு சிங்கம் 3 நல்லா இருந்துருவோம், சிங்கம் 2 அந்த அளவுக்கு எனக்கு ஒத்துக்கல, எனக்கு பிடிக்கல பர்சனலா. இதனால ஆச்சு அப்படின்னா அந்த படம் சரியா எதுவும் ஆகல. தேர்ட் பார்ட்டுக்கு பெருசா ஹைப் இல்ல. தேர்ட் பார்ட் வந்து செகண்ட் பார்ட்டோட கொஞ்சம் கதை நல்லா இருந்தாலுமே அது பெருசா போல படுத்துருச்சு. சரி தலைமை எதிர விட்டாரு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் எடுத்த படம் தான் வந்து சாமி ஸ்கொயர். பல பேர் கேட்கும் போதெல்லாம் நான் வந்து விக்ரம்க்கு ஒரு படம் வச்சிருக்கேன், சாமிக்கு ஒரு படம் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவர் எடுத்த படத்துல அதிகமான வருமானம் பண்ணது சிங்கம் 2 தான், அதனாலதான் சிங்கம் 3 எடுத்தாங்க. சோ மறுபடியும் நம்ம வந்து ஒரு சீக்கிரம் படம் எடுத்து அது ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி அதுல வந்து விட்டதை புடிச்சிடலாம் அப்படின்னு தான் பிளான போட்டு பாட்டு எடுத்தாரு. பட் எடுத்தாரு ஒழுங்கா எடுக்காம விட்டாரு. சாமி ஸ்கொயர்லாம் வந்து பூஜை சொல்லல, பூஜை படத்துல காமெடி இருக்கு சொல்லல, காமெடி அந்த காமெடி கொடூரமான காமெடி சாமி ஸ்கொயர் காமெடி தான். சூரியனை இந்த அளவுக்கா குடும்பப்படுத்துறது. 3 மணி நேரம் மூச்சு திணற அடிச்சானுங்க. சிரிக்க சொன்னாங்க, இப்படி காட்டு வச்சிருக்கேன். நல்ல வேலை நீ ஹீரோ ஆயிட்டேன், ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு. தப்புச்சோண்டா அப்பா. சாமி ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா கதை எல்லாமே வந்து ஒரு கண்டினியூட்டியே இல்லாம இஷ்டத்துக்கு கதை எங்கேயோ போய் சம்மந்தமே பேசுறாங்களே சாமி அப்படின்ற மாதிரி படம் சம்மந்தம் போயிருக்கும். இதனாலே வந்து படம் வந்து கிரிட்டிக்கலா வந்து அடி வாங்கி இருக்கும். ஆக்சுவலி ஹரி படங்கள்ல வந்து ஸ்ட்ராங்கானது டைலாக் டெலிவரி தான். இன்னைக்கு கூட சிங்கம் டைலாக் வந்து பல பேர் வந்து அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. அந்த சன்ட்ரி ஒன்று போடுவாங்க, கொஞ்சம் நடிக்க பாஸ் அப்படின்ட்டு. அதுல அதிகமா இவங்க பேசாதது சிங்கம் டைலாக் தான். சிங்கத்தின் போட்டோல பார்த்திருப்பேன், டிவில பார்த்திருப்பேன், கூண்டுல பார்த்திருப்பேன், சிம்பு போட்டு கூட பார்த்திருப்பேன், கம்பீரமானது பாத்திருக்கியா, ஓங்கி சொல்லிட்டு வெயிட்ரா பாடுறா பாடுறா. இதெல்லாம் வந்து பயங்கரமா ஃபேமஸான டைலாக்ஸ். நான் வேர்ல்டு பூரா ஃபேமஸ். இது எப்படி இருக்குது, சாமி ஸ்கூல் எழுதி வச்சதா எப்படி இருந்துச்சு தெரியுமா, நான் சாமி இல்ல பூதம், தாய் வயித்துல பிறகல பேய் வயித்துல பிறந்த. இப்படி ஒரு கிரிஞ்சான டைலாக படத்தோட ட்ரைலர்ல வச்சு படத்துக்கு அங்கேயே சொல்லி முடிச்சிட்டாங்க. சோலி முடிச்சு
ஸோ உங்களே வந்து என்னாச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆக்ஷன்னா இதுதான் இப்படிதான் வயலா பேசணும் டைலாக்லாம் இப்படிதான்ட்டு அதெல்லாம் கொண்டு போயிட்டு இருந்தாரு. பட் ஒரு லெவலுக்கு மேல டெம்ப்ளேட் ஆகிட்டாரு. அது ரொம்ப சேச்சுரேஷன் ஆயிடுச்சு. சரியா சொல்லணும்னா ஒரு ஹீரோ அங்கிருந்து கிளம்புறான்னுங்களேன், கிளம்புவோம் டக்குன்னு பார்த்தா கேமரா அங்கிருந்து அப்படியே வெளியே வந்து அப்படியே இந்த கூகுள் மேப்ல எங்கேயோ போய் அங்க போய் நிறுத்தி அப்படின்ட்டு கேமரா பாடு ஓடினே அப்படின்னு போயினே இருக்கும். இது ஒரு படத்துல பண்ணா பரவாயில்ல. சிங்கம் சீசன் அதான் வருது, சாமி சீசன் அதான் வருது, பூஜையிலே அதான் வருது. வந்ததே வந்ததுனால பல பேருக்கு வந்து கிளிஷே ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த போன்ல விளையாடுறது. யாராவது காணாம போயிட்டாங்க, யாராவது தேர்னா பண்ணா போய் உனக்கு போன் பண்றான், இது பண்றான், நீ வந்து மிஸ்டு கால் கொடு, அவன் போன் எடுத்துட்டான் அப்படின்னா உடனே மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்ட்டு இந்த போனை வச்சு ஆளுநர் பிடிக்கிறது. இந்த மாதிரி சீன் எல்லாம் பண்ண அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. என்ன ஆச்சு, இந்த ஒரு திரைமொழின்றது ஓவர் சாச்சுரேஷன் ஆகி பல பேருக்கு பிடிக்காம போயிருச்சு. பல பேர் வந்து போலிச்சு போயிடுச்சு. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. ஸோ அது அதே ட்ரீட்மெண்ட்டை யூஸ் பண்ணதான் இவரோட ஃபாலுக்கு ஒரு பெரிய காரணம். அதன் பேருக்கு என்ன பண்ணாரு, மாமனாரை வந்து கேமியா கூட தான் வச்சுக்கிட்டு இருந்தோம், வச்சு படமே எடுக்கலாம் அப்படின்ட்டு யானை என்ற படம் எடுத்திருப்பாரு நம்ம அருண் விஜய் வச்சு. யானை படமும் அவ்வளோ பெருசாக போகல. சூர்யா வச்சு அருவா படம் தான் போட்டாரு. இப்போ என்டையர் ஃபாலாக தெரிஞ்சுக்கிட்ட சூர்யா படமே வேடாப்பான்ட்டு அந்த அருவா படத்தை வந்து கேன்சல் பண்ணிட்டாரு. அருவா படத்தாருன்னா வேல் மாதிரி அந்த படம் கண்டிப்பாக வந்திருக்கும். மேபி அந்த யானை படம் இல்லையா, அந்த யானை படத்துல ஸ்கிரிப்ட் தான் அருவா படத்துல ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி எந்த உண்மைன்னு தெரியல. வேலு அருவா கத்தி துப்பாக்கி வரி போல. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கட்டங்கடிசியா இவர் கை கோர்த்த இடம் தான் வந்து நம்ம விசாலண்ணன். என்னன்னா விசாலனுக்கும் அந்த படமும் இல்ல, இவருக்குமே பேசாத படமும் இல்ல. சரி நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேரக்கூடாது அப்படின்ட்டு எடுத்த படம் தான் வந்து ரத்தனம். படம் பேர் ரத்தனம், படம் எத்தனை மூஞ்சிதான் குத்தணும்ட்டு படம் பார்த்து ஆடிச்சா காட் ஆயிட்டாங்க. அநியாயத்துக்கு வயலன்ஸ் பேட் அடிச்சுட்டு தலைவன் இஷ்டத்துக்கு வேற லெவலுக்கு போயிட்டான். வயலன்ஸ்ல இவ்வளவு வயலன்ஸ் காமிச்சிங்களே, கதை கொஞ்சம் எழுதிக்கலாமா. ஹீரோயின் வந்து ஹீரோ லவ் பண்ணுமா, பட் ஹீரோ வந்து ஹீரோனை பார்க்கும் போது அம்மா மாதிரி இருக்கீங்கன்ட்டு அம்மா சென்டிமெண்ட் கொண்டு வந்து ஹீரோல வச்சீங்க தெரியுமா, அங்க நிக்கிறீங்க நீங்க. கைய கொடு. ஐயோ எப்பேற்பட்ட கற்பனை, என்ன ஒரு அழகு. சோ இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பல படங்கள் நக்கிட்டு போனாலதான் டைரக்டர் ஹரியால வந்து திரும்பி வந்து எந்திரிக்க முடியல. குறிப்பா சொன்னா அவர் இன்டர்வியூ சொல்லியிருப்பாரு, ஒரு படம் ஓடல நான் முட்டெல்லாம் கொடுக்க மாட்டேன், படம் ஓடலாம் ஓடல ஒத்துக்குவேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அப்படி சொல்லிட்டு ரத்னம் படத்தை அவனை எடுத்து வச்சிருந்தாரு. ஸோ அவுடேட்டான ஸ்கிரிப்ட், அவுடேட்டான இந்த ஸ்கிரீன் லாங்குவேஜ் இதெல்லாம் இருந்ததுனால தான் ஹரியாலாம் திரும்பி வர முடியல. இதெல்லாம் திரும்பி திருத்திக்கிட்டு இந்த கிளீஷியான விஷயங்கள்லாம் தூக்கிட்டு புதுசா படம் எடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பா ஹிட் ஆகும். இவன் திரும்பி வர முடியும். இதை வர ஸ்ரீகாந்த் சண்டை போட்டாராம் தெரியுமா, அதுலேயே சொல்லி நினைக்கிறேன். ஸ்ரீகாந்த் என்ன காசு சொல்ல போயிருக்காரு, அவசியம் அஸ்டன் காசு சொல்லியிருக்காங்க. தலைவன் காண்டாயி இதை கிட்ட காசு சொல்ல மாட்டேன், நீ அஸ்டன காசு சொல்றியா அப்படின்னு கடுப்பாட்டாராமா. இவன் வந்து அந்த ஹீரோட டயட் கண்ட்ரோல் பண்றது, பாடி ஃபிட்னஸ் பாத்துக்கிறது, அதெல்லாம் ஒரு மாறும் லெவலுக்கு வந்து தலைவன் வந்து பார்த்து இருந்திருக்காரு. ஒவ்வொரு படத்துக்கும் இப்படி ஒவ்வொரு படத்துக்கும் பார்த்துக்கிட்டு தான் தலைவனோட படத்தையே பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. இதுதான் வந்து உலகன்றது போல. அரியண்ணன் யாரு தெரியுமா, அடிச்ச ஒரே பேட்மேன்ரா அவரு. வீடியோ லைக் பண்ணுங்க, பெருசாக ஷேர் பண்ணுங்க. டாக்டர் எடுத்த படங்கள்ல எந்த படம் பிடிக்கும்ன்றத கமெண்ட்ஸ் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இல்ல எந்த படத்தை பார்த்து நீங்க வந்து திருச்சி ஓடுனீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க, நானும் போய் தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி எந்த ஆக்டரை பத்தியோ எந்த ஆக்டரை பத்தியோ போகணும் நினைக்கிறத கமெண்ட் பண்ணுங்க, நானும் போய் தெரிந்து கொள்கிறேன். சோல்ஜர்ஸ் ஓகே இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யம் சந்திக்கிறேன். போட்றேன், பாய்.